ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளைட் ஏற போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா நினச்சேன்னு நடந்துருச்சு என்ற மூமெண்ட்டு தான். ஸ்ரீநகர்லேருந்து நம்ம இந்தியா கேபிட்டலான வாங்கிட்டு நல்லா பண்ணி என்ஜாய் ஒரு ஃப்ளைட் ஜர்னி. அதுவும் விண்டோ அப்படியே மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. ஏர் இந்தியா டேக் ஆஃப் சூப்பராக இருக்குங்களா. பெல்ட் 4 அப்புறம் அப்படியே ஃபஸ்ட் எய்டு டாய்லெட்ஸ் வந்து. ஸோ ஃபைனலி நம்மளோட ஃப்ளைட் விளாக் வந்து பார்த்துருக்கேன். ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு சூப்பரான விளாகில் உங்களெல்லாம் சந்திக்க ரொம்பவே சந்தோஷங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் விளாக், பஸ் விளாக், பைக் விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் விளாக் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நம்ம சேனலில் இது வரப்போகிற ஃபஸ்ட்டு ஃப்ளைட் விளாக். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து டெல்லி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ வந்தே பாரத்தில் வந்துருப்போம், கட்ராலேருந்து ஸ்ரீநகர். அந்த வந்தே பாரத் விளாக் பார்க்காதவங்களுக்கு நான் மேலே கார்ட்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இறங்கிட்டு இப்போ இங்கிருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதோட விளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த விளாகில் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஃப்ளைட்டில் எத்தனை மணிக்கு புக் பண்ணியிருக்கேன், டிக்கெட் ரேட் என்ன, அப்புறம் என்னென்ன ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனால் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்றதெல்லாம் இந்த விளாகில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவலி திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவலி தரவிந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ஃப்ளைட் விளாகாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணிட்டாங்க, சரியான டிராஃபிக். அன்றைக்கி முகரம் பண்டிகை வேறு எங்கே ஸ்ரீநகரில். ஸோ கேப் பேசியாச்சுங்க. ஃபஸ்ட்டு 1000 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 800 சொன்னாங்க, அப்புறம் 600 சொன்னாங்க, அப்புறம் கடைசியாக 500 ஒத்துக்கிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குமா. கேப் டிரைவர்ஸ் நிறைய பேர் ஸ்டேஷன் முன்னாடியே இருக்காங்க. ஸோ நீங்கள் பேரம் பேசணும். அவங்க 1000 ரூபா சொன்னால் நம்ம உடனே 1000 ரூபான்னு போயிடக்கூடாது. ஸோ நம்ம பேசினா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. 500 பேசிடுவோம். இந்த ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குமா ஏர்போர்ட், ஸ்ரீநகர் ஏர்போர்ட். எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க. வராங்க பாருங்க தான். ஹலோ, வெல்கம் டு ஷேக் இன்டு. ஆமாம், வாய்ஸ் போட்டேன். அவர் ஏதோ அவங்க ஒய்ஃபோட காஷ்மீரி ட்ரை ஃப்ரூட் ஷாப் நேம் வந்து. ஸோ பையா தான் வந்து ஓனர். எல்லாம் ஃப்ரீ பெஸ்ட்டு பண்ணி கொடுத்தாரு ப்ரைஸு. ஸோ இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ குங்குமப்பூலாம் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. 2000 ரூபா ரேஞ்சில் கூட இருக்குது. நான் வந்து கம்மி ரேஞ்சில் தான் வாங்கினேன். 500 ரூபா நம்ம. அப்புறம் ஒரு கேஷ் டேட்ஸ் வாங்கியிருக்கேன். இது ட்ரை ஃப்ரூட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg. ஸோ உங்களுக்கு நிறையா இருக்குது. 600 சொன்னாங்க. இது 300 சம்திங் சொன்னாங்க. ஸோ இதுதாங்க நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கின கடை. காஷ்மீரி ட்ரை ஃப்ரூட்ஸ். முன்னாடியே தான் வாங்கிட்டு லைஃப்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ஜர்னி பண்ண போகிறேன். அதுவும் நம்ம ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டலான ஸ்ரீநகர்லேருந்து நம்ம இந்தியா கேபிட்டலான டெல்லிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு லக்கேஜ்லாம் செக்கின் போட்டு நம்ம ஃப்ளைட் ஏற வேண்டியது தான் இன்னும் பெண்டிங். மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆச்சுங்க. நமக்கு ஃப்ளைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:15. ஸோ நீங்கள் டொமஸ்டிக் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், எந்த ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்வான்ஸாக ஒரு 2 hours முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட்டோட நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுங்க. இதோட ஃப்ளைட் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா IX1183. இது வந்து ஸ்ரீநகர்லேருந்து டெல்லி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்டு. 3:15 இங்கே எடுத்து 5 மணிக்கு சாயங்காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லி ரீச் ஆகும். டோட்டல் ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரங்க. போர்டிங் பாஸஸை கலெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு ஏர் இண்டியா, ஏர் ஏஷியா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு, ஸ்பைஸ் ஜெட்டு. நம்ம எதில் புக் பண்ணியிருக்கோமோ அங்கே போய் நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கான கவுண்டருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். செக்இன் கவுண்டர் 15. போர்டிங் பாஸஸ் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. நானும் பாலாஜி ப்ரோ 2 பேரும் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட லக்கேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்இன் போட்டாச்சு. நம்ம போர்டிங் பாஸை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. லக்கேஜ் வந்து செக்இன் போட்டாச்சு. ஸோ செக்கிங்லாம் முடிச்சு இப்போ நம்ம மேலே வந்து உக்காந்துருக்கோங்க. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:45 ஆச்சு. 3:15 தான் நம்ம ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பும். ஸோ 2:30 மணி வாக்கில் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லான்ச்சில் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். ஸ்ரீநகரோட ஏர்போர்ட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் நிறைய கடைங்க அதெல்லாமே இருக்குது. இங்கே
ஆமாம், ஏர்போர்ட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். தண்ணி பாட்டிலேருந்து வரும் 200 300, டீ காஃபிலாம் 300 மாதிரி இருக்கனால நாங்கள் எதுவும் வாங்கலை. இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் ஸ்ரீநகர் வெளியவே. ஸோ அதனால் இதுவும் இல்லை, சும்மா வந்து பார்த்தோம். ஒரு கடைங்கள்லாம் நிறையா இருக்குது, கோஸ்தா காஃபி என்னமோ இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்து வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம், ஃபோனு சார்ஜிங்லாம் போட்டுட்டு. ஸோ நம்ம அரவிந்தராஜ் ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்மளோட பிரிஞ்சிருவார். ஸோ இங்கேருந்து டெல்லி சென்னை கிளம்பிடுவார். ஸோ நானும் பாலாஜி ப்ரோ மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டில் போய்ட்டு அப்புறம் டெல்லியிலேருந்து வேறு ஒரு ட்ரெயின் பிளாக் வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்து உள்ளே வரப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கும் செக்இன் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேட்ஜெட்ஸு, பர்ஸு, அப்புறம் ஃபோனு, அப்புறம் மொபைலு, அதுக்கப்புறம் இந்த கேமரா, ஆக்ஷன் கேமரா, பெல்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ரிமூவ் பண்ணி ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே அதை வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி முடிச்சுருவாங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேரி பண்ண வேண்டியது பிலோ 7 kgs இருந்தால் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் செக்இன் பண்ணி ஃப்ளைட்டில் போட்டு விட்டுறலாம். ஸோ அங்கே வந்து வாங்கிக்கும். பிலோ 7 kgs இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் கேரி பண்ணணும் ஃப்ளைட்டுக்குள்ளே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த ஷோல்டர் பேக்கு செக் பண்ணோம், 7 kgsக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் கேரி பண்ணலான்ட்டாங்க. இதெல்லாம் ப்ராசஸ் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணவங்களுக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சார்ஜிங்லாம் கொண்டு வரலைன்னா கூட இப்போ இந்த ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் கேபிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஸோ எல்லாம் செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ மேலே உட்காந்துருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கனவுன்னே சொல்லலாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம்னு. கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஆரம்பித்தோம் vlog, அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வந்தோம், அப்புறம் பைக்குக்கு வந்தோம். முன்னாடி லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ஏற போகிறேன். அது ஒரு vlog-ஆக எடுத்து மக்களாகியவங்களுக்கு காமிக்கலாம்னு தான். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஃப்ளைட் ஜெர்னி எப்படி இருக்க போகுதுன்றது. ரொம்ப சின்ன ஜெர்னி தான் பண்ணுறோம், ஆனால் அதுவும் ஒரு vlog-ஆக எடுக்கலாம். ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம லாங் ஜெர்னிலாம் பண்ணலாம் ஃப்ளைட்லேயும், ஆண்டவன் அருள் கொடுத்தா. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரெட் கலரில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ட்ராலி மாதிரி. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லக்கேஜஸ்ஸு, செக்இன் பண்ண போட்ட முடியாது சூட் கேஸு, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொண்டு வந்து இதுக்குள்ளே ஃப்ளைட்டோட டிக்கியில் ஏற்றிடுவாங்க. மோஸ்ட்லி இது நம்மளோட ஃப்ளைட்டாக தான் இருக்கும். கேட் 8 கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணாங்கன்னா உள்ளே நம்ம செக்இன் பண்ணிடலாம் போய் ஃப்ளைட்டுக்குள்ளே. மணி வந்து 2:30 ஆச்சு. இங்கே போட்டிருக்க பாருங்க, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 3:15 டெல்லி போர்டிங் டைம் ஆச்சு. ஸோ 1183 ஃப்ளைட் நம்பர், கேட் 8ல் போகணும் நம்ம. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 2:45 ஆச்சு. 3:15 வந்து ஃப்ளைட்டுக்கு டிபார்ச்சர் ஆக போகுது. இப்படி உள்ளே போயிட்டுருக்கோம், பாசஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு. சரி இப்போ பாருங்கள், ஃப்ளைட் வந்து இப்போ இண்டிகோ ஒன்று டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளைட் ஏற போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா நினச்சேன்னு, நடந்துருச்சு என்ற மூமெண்ட்டு தான். ஸோ ஃப்ளைட்டோட இன்டீரியர்ஸ் இது தான். 3:3 ரேஷியோவில் சீட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம சீட்டுக்கு போய்ட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட சீட்டு, 25F விண்டோ சீட் தான் போட்டிருக்கோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக் வைக்க லக்கேஜ் 2 சைடுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃப்ளைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுங்க. இவங்க ஃபுல்லாக வந்து டெல்லி போகிறவங்க தான். ஆல்மோஸ்ட் 186 சீட்ஸ் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்குது. ஃப்ளைட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் சீட் பெல்ட் எப்படி போடணும், லைஃப் ஜாக்கெட் எப்படி யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க இப்போ ஃப்ளைட்டோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாம், நம்ம என்னென்ன சீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதை. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுட்ரே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்தே பாரத்லலாம் பார்த்த மாதிரி. அப்புறம் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீடிங் லைட்ஸ், அப்புறம் ஏசி வென்ஸா, அது ஏசி சில்லுன்னு காற்று தான் வருது. அப்புறம் இது, அப்புறம் வேறு என்ன ப்ரோ, இது இந்த வந்தே பாரத்தில் இருக்கிற மாதிரியே இது ரிக்ளைன் புஷ்பேக் சீட்ஸும் இருக்குது. வேறு லைஃப் ஜாக்கெட்டு அண்டர் யுவர் சீட்டாக. லைஃப் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே இருக்குது, நம்ம உட்காந்துருக்க சீட்டு கீழே. ப்ளீஸ் ஃபாஸ்டன் சீட் பெல்ட் வென் செட்டில்டு. செட்டில் ஆனவொடனே சீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தோடனே அப்படின்னா சீட் பெல்ட் வியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு புக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்போ உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சுருக்காங்க. கேட் 12 ஒன்று போட்டு இது முன்னாடியே அந்த பவுச்சில் வச்சுருக்காங்க. வாந்திக்கு வர மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில். ஸோ ஃப்ளைட் வந்து இப்போ டைம் ஆச்சு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. ஸோ சீட் பெல்ட் போட்டு உட்காந்துக்குவாங்க எல்லோரும் கண்டிப்பாக. ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபார்ச்சராக டைம் ஆச்சு, டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன்வேலேருந்து கிளம்ப போகுதுங்க. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:25, ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. ஸ்ரீநகர்லேருந்து 3:15 கிளம்பணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி அப்புறமா கிளம்பிச்சு. ஸோ ஸ்ரீநகருக்கு பை பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு டெல்லிக்கு. பாய் பாய் ஸ்ரீநகர், see you soon.
ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லி போகிற 3:45 ஃப்ளைட்டு. இதில் தான் நம்ம ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் இருக்கார். அவருக்கு 3:45 ஃப்ளைட்டு. சவாரி வராது. பாய் பாய் ஸ்ரீநகர். வாவ், ஸ்ரீநகர் சூப்பராக இருக்குங்க பார்க்க. கீழே அடி மேகம் தாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் அவள் வந்து இப்போ ஃப்ளைட் வந்து 550 வேகத்தில் போயிட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள். 552 ஸ்பீடில் போயிட்டுருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னை ஃப்ளைட்டில் கூட்டி போனது வந்து பாலாஜி ப்ரோ தான். இந்த ட்ரிப் வந்து லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. எப்பயுமே ட்ரெயின் பஸ்ஸுன்னு சுற்றிட்டு இருந்தேன். என்ன ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லி கூட்டி போய் ப்ரோ தான். இவரால் தான் இவர் தான் டிக்கெட் போட்டார். ஆக்சுவலாக இப்படி நம்ம ஃப்ளைட்டில் எப்படி டிக்கெட் போகணும் கூட தெரியாது வரைக்கும். ஒன்லி ட்ரெயின் பஸ் தான் நம்ம. ஸோ ஃபஸ்ட் டைம் பாலாஜி ப்ரோனால என்ஜாய் ஒரு ஃப்ளைட் ஜேர்னி. அது விண்டோ சீட். முதல் தடவை மட்டும் தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளைட் இவ்வளோ தானங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏறின ஒன்று இறங்குற ஃபீல் ஆயிரும். அந்த மாதிரி தான் வந்து சின்ன ஜேர்னி தான் நம்ம பண்ணுறோம். பட் ஃபியூச்சரில் வந்து நிறையா ஃப்ளைட் ஜெர்னிஸ்லாம் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட்னால தான். இப்போதைக்கு ஸ்ரீநகர் டு டெல்லி மட்டும் தான் ட்ராவல் பண்ணோம். அது 1.5 மணி நேரம் தான் ஃப்ளைட் ஜெர்னி. ஃப்ளைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 கிராஸ் 815 போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 130 160 ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்தே பாரத்தில் ஃப்ளைட் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் போகுமான்னு இப்போ தான் தெரியுது. சத்தியமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த அனலாக் இதில் பார்த்தேன். டிஜிட்டல் இதில் பார்த்தப்போ இதில் 240 லாஸ்ட் அப்புறம் ஸ்லைட் பண்ணி அனலாக் இதில் பார்த்தா போயிட்டே இருக்குது. 500 600 700 ஆல்மோஸ்ட் 800 கிராஸ் 825 இப்போது. நாங்கள் ஆல்மோஸ்ட் அது மணி 4 போகுது. 850 வந்துருச்சு ஃப்ளைட் ஸ்பீடு. விட்டால் 1000 அடிச்சிடும் போல்.
ஃப்ளைட் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாருங்கள், உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு எனக்கு. அப்புறம் பாலாஜி ப்ரோ என்ன திடீர்னு இந்த ஷேக்காதுல மேகத்துக்குள்ளே போனேன், அப்படி தான் ப்ரோ இருக்குன்னு சொன்னார். உயிர் வந்துருச்சு எனக்கு. சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் ஓகே படத்தில் என்னடா மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன்னா, டேய் மொதல் வாட்டி ஃப்ளைட் ஏறனால ஆடி நார்மலாக நடுங்குதுடா, அந்த மாதிரி ஃப்ளைட் ஒரு ஷேக் பண்ணணும். அப்படியே தான் இருந்துச்சு சாமி, பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஃப்ளைட்டில் நமக்கு முன்னாடி ஒரு புக் ஹோல்டர் இருந்துச்சு இல்லையா, நம்ம சீட்டுக்கு முன்னாடி, அதுக்குள்ளே ஒரு மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம், என்ன ரேட்டில் சேல் பண்ணுறாங்க ஃப்ளைட்டுக்குள்ளேன்றதை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறி இருக்கோம், ரேட்டு விலைவாசியெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம கப் நூடுல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 ருபீஸ் ஆகும் ஒரு கப் நூடுல்ஸு. ஆத்தா எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300. ஸோ இதெல்லாம் ரோஸ்டட் கேஷ்யூஸ், ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், இந்த அப்புறம் ப்ரோட்டீன் பாப், சீ சால்ட், கூல் மக்கான மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 தான் உங்களுக்கு. ஸோ வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, உப்புமா எல்லாமே 300 ரூபா. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காடி சரக்கெல்லாம் கூட இங்கே போட்டிருக்கு 600 ருபீஸ்ன்னு. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் தான் என் சரக்கு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எதனா டொமஸ்டிக்லேயே கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்குங்க. பக்கத்தில் ஒருத்தர் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. என்னங்க ப்ரைஸ் லிஸ்ட் ஃபாஸ்ட்டு பயந்துட்டிங்களா? எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 to 300 அதுக்கு அபவ் தான். இதுவும் 200 கம்மி இல்லை. பட் நாங்களும் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் ஒரு வாட்டர் மட்டும் ஒரு கப்பில் கொடுத்தாங்க, அது மட்டும் தான் போதும். டெல்லியில் இறங்கி பார்த்திக்கலாம் அப்படின்றோம். சாப்பிட்டு தான் ஏறினால பசி ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அதனால் ஸ்ரீநகரில் சாப்பிட்டு தான் ஏறணும். ஆல்மோஸ்ட் ஆல் நியரிங் டு டெல்லி. மணி வந்து 4:25, கரெக்டாக 3:25க்கு டிபார்ச்சர் ஆன ஸ்ரீநகரில். ஜஸ்ட் நியரிங் டு டெல்லி லேண்ட் ஆக போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் கீழெல்லாம் ஊருங்க தெரியுது, லேண்ட் ஆயிடுவோம். பரவாயில்ல, 1 ஹவரில் நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்ரீநகர்லேருந்து டெல்லிக்கு வந்தாச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெல்லிக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லேண்ட் ஆக போகிறோம். மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் 4:30. உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியுதா, வந்தே பாரத் நிற்கிது பாருங்கள், தெரியுதா, ட்ரெயின்ஸாக நிற்கிது. டெல்லி பாருங்க சாமி. ஸோ நீங்கள் இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் ரயில்வே ஸ்டேஷனுங்க, எனக்கு பேர் தெரில. ஸோ வந்தே பாரத், நார்மல் எல்ஹெச்பி பிரேக்கில் இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே நிற்கிது. லேண்ட் ஆக போகிறோம் காய்ஸ். இறங்கிட்டாங்க. சேஃப்லி லேண்டட். 20 minutes பிஃபோராகவே வண்டி லேண்ட் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:40. அவ்வளோதான், ஸ்பீடை குறைச்சிடுவாங்க. ஏர் இந்தியா டேக் ஆஃப் சூப்பராக இருக்குங்க பாருங்க. செம்மங்க. சட்டை வளர்க்குறீங்களே. ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே ஒரு பஸ்ஸில் நம்ம அப்படியே கூட்டி போயிட்டுருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் வந்து நிற்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா, இங்கிட்ட ஒரு ஏர் இந்தியா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஸ்ட்ரைட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் இண்டிகோவில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து இறங்கி உங்களெல்லாம் இங்கெல்லாம் இதில் ஏறிக்கலாம். நீங்கள் இறங்கி உங்களை மெயின் என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. டொமஸ்டிக் அரைவல். இப்போ வந்து பார்த்துக்கிட்டா நம்ம பேகேஜ் கலெக்ட் பண்ண போய்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம அங்கே போட்டு விட்டோம் இல்லையா, அது வந்து இப்போ போய் இங்கே கலெக்ட் பண்ணிக்கணும். பெல்ட் நம்பர் 5 போட்டிருக்காங்க. இது வந்து பெல்ட் நம்பர் 3. சரி, 5க்கு போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க பெல்ட் 4. நம்ம இது நெக்ஸ்ட்டு அந்த பெல்ட் 5. நம்ம ஃப்ளைட்டில் வந்த பேசஞ்சர்ஸோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் வரும். இதில் போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் பார்த்து. இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் வந்தவங்க தான். அவங்க லக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் போய் நம்ம சூட் கேஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான்.
ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ராலியாக இருக்குது. சப்போஸ் லக்கேஜஸ்லாம் ரொம்ப வச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்துட்டு போகிறது கஷ்டப்படுறதுக்காக இந்த ட்ராலி இங்கே வச்சுருக்காங்க. நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கே நிற்கலாம். பட் நம்மது சின்ன சூட் கேஸ் தான்றதுனால இஷ்யூ இல்லை. ஸோ நம்மளோட சூட் கேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சுங்க. அவரோட பாலாஜி ப்ரோவோட பேக் மட்டும் வரணும், ஷோல்டர் பேக்கு. அது வந்துருச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு பாலாஜி ப்ரோ பேக்கும் வந்தாச்சு. ஸோ எடுத்துக்கிட்டு அப்படியே மெட்ரோவை பிடிச்சி நாங்கள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புவோம். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா IX1183 ஜம்மு ஸ்ரீநகர் நம்ம வந்து ஃப்ளைட்டோட டிஸ்பிளே போட்டு பெல்ட் 5ல் வந்திருக்கு. ஸோ பெல்ட் 5 வந்து நம்ம லக்கேஜஸ் எடுத்துக்கணும் இங்கே. ஸோ எல்லாருமே நம்ம ஃப்ளைட்டில் வந்தவங்க லக்கேஜஸ்லாம் ஃப்ளைட்டில் போட்டுட்டு இப்போ வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கிளம்புவோம். ஸோ ஃபைனலி நம்மளோட ஃப்ளைட் vlog வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ஏறி நல்லபடியாக இறங்கியாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சொல்ல போனால். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறனால நல்லபடியாக இறங்கிடணும்னு. ஸோ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக இறங்கியாச்சு. ஸோ ஓவராலாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் vlog ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் மக்களை சப்போர்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப்பில் ஃப்ளைட் ஏறி இருக்கேன். ரொம்பவே ஹாப்பி. எல்லோரும் மிடில் கிளாஸ் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், இப்போ ஒரு வாட்டியாவது ஃப்ளைட் ஏறணும்னு. அந்த மாதிரி தான் நானும் மிடில் கிளாஸில் தான் இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு vloggingக்குள்ளே வந்து கொஞ்சம் ஷையாக தான் இருந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம். ட்ரெயின் vlog எடுக்கவே கொஞ்சம் யோசிப்பேன். மூஞ்சி கொடுத்தலாம் பேசுவேன்னு தெரியல. அந்தளவுக்கு மூஞ்சி கொஞ்சம் ஷை டைப் தான், இன்ட்ரோவர்ட் தான் நான் சொல்ல போனேன். அதுக்கப்புறம் அரவிந்தராஜ் கூட தான் என்னை மூஞ்சி காமிச்சு நீங்கள் vlogging எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ தான் மக்கள்கிட்ட ரீச் கிடைக்கும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு vloggingக்குள்ளே வந்தேன், நல்லா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பஸ் vlogs பண்ணேன், அப்புறம் பைக் ஒரே ட்ரிப் தான் பண்ணியிருப்பேன். கூடிய சீக்கிரம் பைக் vlogலாம் நிறையா பண்ணலாம் நம்ம. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் அப்கிரேடேஷனாக ஃப்ளைட் vlog. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறுறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 850 கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் வேறு லெவலில் நினச்சி கூட பார்த்ததில்ல. இப்படிலாம் இருக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே. செம்மையாக இருந்துச்சுங்க. ஒர்த் ரைடு தான். டிக்கெட் ஃபேர்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 5300 என்னமோ வந்துச்சு ஒரு ஆளுக்கு. ஸோ 3 பேருக்கு வந்து 10500 ஆச்சு எங்களுக்கு. ஸ்ரீநகர் டு டெல்லி ஆல்மோஸ்ட் 4:30 4:35 உள்ளே வந்துட்டாங்கல்ல. ஆனால் லேண்ட் ஆகி சுற்றி கிட்டத்தட்ட 4:45 ஆகிடுச்சு. வெளியே வந்தோடனே ஒரு பஸ் வந்துச்சு எங்களுக்கு பிக்கப் பண்ண. அப்படியே கொண்டு வந்து முன்னாடி விட்டாங்க. நம்ம உள்ளே வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கான லக்கேஜ் பெல்ட் எந்த இடத்துல நம்பர் போட்டிருந்தாங்க அதுக்கிட்ட போய் நின்னா நான் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ இதோட இந்த vlog நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து மறக்காமல் ட்ராவல் தருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு vlogலாம் நம்ம மறுபடியும் செஞ்சுக்கலாம். இப்போ